தமிழகத்தினுடைய 175வது சட்டப்பேரவை தொகுதி வாணியம்பாடியில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாதாரண தொகுதி இல்லையா, மிக மிக பழமையான தொன்மையான ஒரு மூத்த குடிமக்கள் இருக்கக்கூடிய வாணியம்பாடியில் இருப்பதை நாங்கள் பெருமை அடைகிறோம். தமிழகத்தினுடைய ஜீவநதியாக இருக்கக்கூடிய பாலாறு மையா சமீபத்தில் 2018 மத்திய அரசு இந்திய அளவில் எந்தெந்த நதிகள் மாசுபட்டு இருக்கிற அறிக்கை கொடுத்தாங்க. தமிழகத்திலே 6 நதிகள் இருந்துச்சு. அந்த 6 நதிகளிலும் மிக மோசமாக தண்ணி கூட குடிக்க முடியாது, முழுமையாக மாசுபட்டிருக்கு. இந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பிஓடின்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணிக்குள்ள எவ்வளவு கிருமி இருக்கு அப்படிங்கிற ஒரு குறியீடு. அது நார்மலாக இருக்கிறத விட நம்முடைய பாலாறுல 5 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்படின்னா தண்ணி நீ குடிக்கவே முடியாது. அதன் பிறகு இந்த நதியை சுத்தப்படுத்துவதற்கு இங்க இருக்கக்கூடிய தொழில் பதவிடும் தொழிற்சாலைகள் அவர்களுக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மத்திய அரசு சப்சிடியோடு கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட மாநில அரசுடைய மெத்தனத்துல அவர்களுக்கு அந்த சுகாதார நிலையத்தை கூட கட்டி கொடுக்க முடியாம இன்னைக்கு ஏகப்பட்ட அசுத்தம் பார்த்தீங்கன்னா நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி பாலாறுல நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. இது போன்ற அடிப்படை பிரச்சனை ஐயா, ஒரு எம்பியுடைய வேலை, எம்எல்ஏ வேலை என்ற அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பு. இந்த தொகுதி பாலாறு இன்னும் 10 ஆண்டுகள் போனா பாலாறு இருக்காது ஐயா. உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம், இந்த பக்கம் ஒரு நதி போச்சு, அந்த நதி இப்படி இருந்தது, அந்த காலத்தில் இப்படி இருந்ததுப்பா. அதை நோக்கி வேகமாக வாணியம்பாடி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தொழிற்சாலைகள் வேணுங்க, தொழில் பதவிடக்கூடிய தொழிற்சாலைகள் கட்டாயமா வேணும், அதை மூட முடியாது. ஆனா தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய அந்த என்னென்ன அசுத்தங்கள் இருக்கோ அதை அனைத்தையும் கூட சுத்தப்படுத்தி 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு சில நாட்டில் 5 அடுக்கு வந்துருச்சு. 5 முறை அதை சுத்தப்படுத்தி கிட்டத்தட்ட அந்த தண்ணீரை குடிக்கும் அளவுக்கு இந்தியாவில் எத்தனையோ இடத்துல சுத்திகரிப்பு நிலையங்கள் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அதை பற்றி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரும் கூட பேசுறது இல்லைங்க. இன்னைக்கு பாலாறு தமிழகத்திலே மிக மோசமான அசுத்தமான ஒரு நீராக மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நீங்க கேட்டீங்கன்னா ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய மெத்தனம். இன்னைக்கு மெய்யநாதன் அவர் இருக்கிறாங்க, தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிறாங்க. இன்னைக்கு வாணியம்பாடியை பொறுத்தவரை தமிழகத்திலே சுற்றுச்சூழலுக்கு அதிக பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது தொகுதி. எத்தனை முறை இங்க வந்திருக்கிறாங்க, எத்தனை முறை முதலமைச்சர் கவனம் கொடுத்து வாணியம்பாடி இது போல இருக்கு, நாம் சரி செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், மக்களுடைய கருத்து கணிப்புகள் ஒரு கூட்டத்தை எத்தனை முறை கூட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லையா, இங்க நியூ டவுன் ஐயா, இன்னொரு பிரச்சனை பாருங்க. நியூ டவுன் உங்க ஊர்ல டிராபிக் ஜாம்ங்கிறது காலையில இருக்கும், மத்தியானம் இருக்கும், சாயந்தரம் இருக்கும், எல்லா நேரத்திலும் இருக்கும். ஒருத்தர் வாணியம்பாடிக்குள்ள போறதாவே அண்ணே போறதுக்கு 10 நிமிஷம், நியூ டவுன் டிராபிக் ஜாம் 20 நிமிஷம், மொத்தமா 30 நிமிஷம் தான் ரூட்டே சொல்றேன். அந்த அளவுக்கு இருக்கு. இதை சரி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் கூட இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நிலத்தை கொடுக்காம இன்னைக்கு அப்படியே இருக்குது. 2 ஆண்டுகள் ஆச்சு மத்திய அரசு நிதி கொடுத்து இதை சரிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு நிதி கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா இன்னும் கூட அது சரியாகலையா. இன்னைக்கு அடுத்த கட்ட முயற்சி, சரி மாநில அரசு தான் நிலம் கொடுக்க மாட்டாங்க, நிலம் கொடுத்தாங்கன்னா தலைப்பாளத்தை கட்டிடலாம். இன்னைக்கு மக்களுடைய கோரிக்கை என்ன, மாநில அரசு விட்டு தள்ள உனக்கு வேலை செய்ய மாட்டாங்க, நிலத்தை கொடுக்க போறது கிடையாது. நீங்க எப்படியாச்சும் மத்திய அரசு பேசி ஒரு மேம்பாலத்தை போட்டு கொடுங்க. அதற்கான முயற்சியை நாங்கள் இறங்குகின்றோம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. பணத்தையும் கொண்டு வந்து 61 கோடி ரூபாய் நிதியும் கொண்டு வந்து 2 ஆண்டுகளாக காத்திருந்து ஒரு நிலத்தை கொடுக்க முடியாம மாநில அரசு அவ்வளவு மெத்தனமா இருக்கிறாங்க. தினமும் ஸ்கூல் குழந்தைகள் அந்த பகுதியிலே போகக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மறுபடியாக மத்திய அரசு போறோம், மாநில அரசு அக்கறை இல்லைங்க, அவங்க வேலை செய்வது தயாராக இல்லை. இதை மேம்பாலமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். கையில் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இந்த பகுதியினுடைய ரோட்டரி லைட்ஸ் எல்லா சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள், எல்லோரும் முத்தமிழ் சங்கம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். உடனடியாக நம்முடைய ரயில்வே அமைச்சர்கிட்ட பேசுறோம். ஏன்னா பட்ஜெட் நேற்று தான் முடிச்சிருக்குதுங்க ஐயா. ஒருவேளை நம்ம மேம்பாலமாக போடுவதாக இருந்தால் இன்னும் நிதி அதிகமாக தேவைப்படும். ஆனால் எங்களுடைய உறுதி இதை சரி செய்வதற்கு உங்களோடு இருந்து நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை இந்த நேரத்தில் தெரிவிப்பது எங்களுடைய கடமை இல்லையா.